வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேவதிங்க ஊருக்கு வந்திருக்குங்க. இந்த மாட்டு வண்டி வந்துட்டு யாருனாலையும் மறக்க முடியாது. அந்த 90ல் பிறந்தவங்களால இந்த மாட்டு வண்டி மறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அப்போல்லாம் வந்துட்டு இரும்பர் தேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு வண்டியில் தான் போவோம். பண்ணாரி மாரியம்மன் கோயிலோட நோம்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு வண்டியில் தான் போவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான 2 கத்த பில்லை வச்சுட்டுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் ஏறி உட்காந்துட்டு போக வேண்டியதாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போவோம். இங்கே பாருங்க, இங்கே உட்காந்துக்கோணுங்க. இங்கே உட்காந்துட்டோம்னா அந்த நோகத்தில் வந்துட்டு மாடு இருக்கும். அப்படியே அந்த கவத்தை பிடிச்சிட்டோம்னா அப்படியே போயிட்டே இருக்குங்க. சரிங்களா? இந்த கார் ஓட்டுற மாதிரியே தான். கொஞ்சம் திலம்போன்னா இந்த கவத்தை கொஞ்சம் சுண்டி இதை கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா போதுங்க. அழகாக திரும்பிக்கு போய்க்கு வந்துக்கு எல்லாமே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோகம் இருக்குது பாருங்க. இந்த நோகத்தில் வந்துட்டு விளையாடலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு ஆள் உட்காந்துட்டு இங்கே ஒரு ஆள் உட்காந்துக்கோணுங்க. இங்கே பாருங்க, இப்படி ஏறிட்டு அந்த பக்கம் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இப்படி வர்றது, இப்படி தூக்கி 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 இப்படி விளையாடுவோங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி பாட்டு பாடிட்டே வந்துட்டு விளையாடுவோம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு வண்டியில எங்களோட பயணமெல்லாம் இருந்தது. மாடும் இல்லை வண்டியும் இல்லைங்க. நான் வந்து ஒரு 7வது படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு வந்துட்டு இந்த மேவு திங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தொண்டையில் போய் ஒரு கம்பி மாதிரி சிக்கிருச்சுங்க. அப்புறம் 2 மாடு இருந்துச்சு. சரி, ஒன்றை விற்றா ஜோடியும் சேர்த்து விற்கணும் அப்படிங்கிறக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் அந்த மாட்டை விற்றோம். இன்னுமே அந்த மாட்டை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கீரை செமலியெல்லாம் போட்டு விட்டுட்டு எங்கள் அப்பா 3 மணிக்கு வர்ற பஸ்ஸில் கொண்டு போயிட்டு கீரை எல்லாமே ஏற்றிட்டு எங்கள் அப்பா மார்க்கெட்டு போயிடுவார். வண்டி திருப்பி மட்டும் விட்டால் போதுங்க, அழகாக வீடு வந்துடும். அந்த மாதிரி மாடல் இல்லாமல் போச்சு. இன்றைக்கி காலம் வேறு, அன்னைக்கு காலம் வேறு. ஸோ இந்த மாட்டு வண்டி பார்த்துமே பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சு. ரேவதிங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படி இன்னும் மாட்டு வண்டி இருக்குது. காங்கை மாடல் எல்லாமே இருக்குதுங்க. பாய்.